Hello everybody. Hi. Good morning. So யாரெல்லாம் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க just say hi in the chat. Okay. ஸோ இன்றைக்கி வந்து என்ன தெரியுமா பார்க்க போகிறோம், பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ரொம்ப வந்து பேசிக்ஸ். ஸோ நீங்கள் வந்து டி பிளாக் படிக்கிறீங்க, இல்லை எஃப் பிளாக் படிக்கிறீங்க, ஆர் பி பிளாக் எலிமெண்ட்ஸ் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சால் தான் அந்த சாப்டர்ஸும் நீங்கள் வந்து படிக்க முடியும். ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஈஸியஸ்ட் சாப்டர். ஸோ ஈஸியாக நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம். த ஒன்லி திங் இஸ் யூ நீட் டு பி லிட்டில் பிட் கேர்ஃபுல். ஓகே, ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னாலே இந்த சாப்டரை வந்து நம்ம சூப்பராக வந்து மாஸ் காட்டலாம். ஓகே, ஸோ யாரெல்லாம் லைவ் கிளாஸ் வந்திருக்கீங்களோ குயிக்காக வந்து ஸ்மாஷ் த லைக் பட்டன். ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா லெட் மீ நோ, உங்களுக்கு வந்து நான் வந்து இப்போது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய கொஞ்சம் பேசிக்ஸ் ஐடியா எல்லாத்தையுமே வந்து தரணுமா. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே எதுக்காக நம்ம வந்து பீரியாடிக் எலிமெண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம், வாட் இஸ் அட்டாமிக் ரேடியஸ், வாட் இஸ் அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, ஆர் எல்ஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட், இதெல்லாம் என்னது, இதெல்லாம் என்ன ஆர்டர் வந்து நமக்கு ஃபாலோ பண்ணுது, அண்ட் மெட்டாலிக் ரேடியஸ், கேட்டியானிக் ரேடியஸ், இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம், இதோடைய ட்ரெண்ட் எல்லாம் வந்து எப்படி இருக்குது, என்னென்ன எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் பற்றி பார்க்கணுமா, ஆர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் மேம், நாங்கள் டேரெக்டாக வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து பார்க்கலாம் மேம் அப்படிங்கிறீங்களா? எஸ், do you want to directly jump to the problems, or நம்ம வந்து we'll see, okay பேசிக்ஸாக அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணலாமா? why I'm asking is நீட் பசங்களும் இதை வந்து தாராளமாக வந்து கவனிக்கலாம்டா, சரியா? நீட் தாராளமாக கவனிக்கலாம். ஓகே, ஸோ பிகாஸ் இட்ஸ் த சேம் கான்செப்ட், இஸ் ஜஸ்ட் த சேம். ஓகே, வி நீட் பிளேலிஸ்ட் ஃபார் SRMJEE. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஓகேவா? டன். ஸோ இப்போ டூ யூ நீட் த பேசிக்ஸ் ஆர் டேரக்ட்லி வி கேன் கோ? ஆமாம், இன்னைக்கு 6:30 கிளாஸ் இல்லை, 7:30 தான் டேரெக்டாக. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமாடா? ஓகே, எனக்கு எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு நோட் வந்து எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ எல்லாருமே வந்து நோட் எடுத்துக்கோங்க. ஸோ தட் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போ யூ கேன் டேக் நோட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நான் சொல்லித்தரப்போ நீங்கள் எல்லாருமே வந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஷார்ட் நோட்ஸில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா என்னென்னலாம் பேசிக்ஸ் நமக்கு வந்து இதில் வந்து தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டே வரப்போ லெட் அஸ் ஸ்டார்ட் த கிளாஸ். ஓகே, டக்குன்னு ஒரு ஃபயரை போடுங்க மார்னிங்கே. ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கும்டா, சரியா? ஒரு எலிமெண்ட்ஸும் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறப்போ ஓகே ஹவு வி கேன் கிளாஸிஃபை தட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் வாட் வி டிட் இஸ் நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சாங்க. டாப்ரினர் ட்ரையர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மூணா நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நியூலாண்ட்ஸ் ஆக்டேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 8 எலிமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணோம். அதுக்கப்புறமா தான் யார் வந்தார் அப்படின்னா மெண்டலீவ் வந்தார். மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, பார்த்துருப்பீங்க இல்லையா? மெண்டலீவ் வந்து கிளாஸிஃபை பண்ணார். ஸோ இந்த எல்லா கிளாஸிஃபிகேஷனுமே வந்து எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அட்டாமிக் மாஸை வந்து பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிபெண்ட் ஆன் அட்டாமிக் மாசஸ். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஒரு 1800s தான் வந்து யார் வந்தாங்க அப்படின்னா ஹென்ரி மோஸ்லி வந்து வந்தார். ஸோ ஹென்ரி மோஸ்லி வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் ஆஸ்பெக்டில் வந்து பீரியாடிக் எலிமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணார். அதுக்கப்புறமா தான் நமக்கு இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ திஸ் பீரியாடிக் டேபிள், ஸோ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது, சரியா? ஸோ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் விச் இஸ் அட்டாமிக் நம்பர். நம்ம அதை தான் வந்து Z அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு பீரியாடிக் டேபிள் உருவானதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் குட்டி ஸ்டோரி. ஓகே, ஸோ ஓகே பீரியாடிக் டேபிள் வந்தாச்சு. அட்டாமிக் நம்பர் ஆஸ்பெக்டில் நம்ம அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அடிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த பீரியாடிக் டேபிளை வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா S பிளாக், P பிளாக், D பிளாக் அண்ட் F பிளாக் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கிறோம். எப்படி நீங்கள் எந்த S பிளாக், P பிளாக், D பிளாக், F பிளாக் இதெல்லாம் நீங்கள் வந்து பிரிக்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து நமக்கு S ஆர்பிட்டாலில் ஃபில் ஆகுது அப்படின்னா அது S பிளாக் அப்படின்னு பிரித்தோம். P ஆர்பிட்டாலில் வந்து ஃபில் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு பிரித்தோம், P பிளாக் அப்படின்னு வந்து பிரித்தோம். இதே வந்து நம்ம வந்து F ஆர்பிட்டாலில் வந்து ஃபில் ஆச்சு அப்படின்னா F பிளாக் அப்படின்னு பிரித்தோம். அண்ட் அஃப்கோர்ஸ் வித் D ஆர்பிட்டால். ஓகே, ஸோ இதில் D ஆர்பிட்டால்ஸ் தான் நம்ம வந்து
டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். F ஆர்பிட்டால்ஸ் தான், F பிளாக் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், F பிளாக் தான் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பேசிக்காக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ மேக்ஸிமமாக ஒரு S ஆர்பிட்டால் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும் தெரிஞ்சா சாட்டில் சொல்லுங்கள். We can fill 2 electrons, right? So coming to the p orbital, how many electrons we can fill? We can fill 6 electrons, right? And d orbital la pathinga appadina 10 electrons nammalaala fill panna mudiyum. And coming to f orbital, we can fill 14 electrons. Okay, so idila பாதி fill ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது half filled. So half filled வந்து ஸ்டேபிளா இருக்கும். கம்ப்ளீட்டா fill ஆகி இருந்துச்சு அப்படின்னா அதை விட இன்னும் சூப்பரா வந்து அது வந்து ஸ்டேபிளா வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எஸ் பிளாக்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல்ஸாக வந்து இருந்தாங்க. பி பிளாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெட்டல்ஸும் இருக்கும், நான் மெட்டல்ஸும் இருக்கும், மெட்டலாய்ட்ஸும் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த பி பிளாக் பற்றி, டி அண்ட் எஃப் பிளாக் பற்றி அப்படிலாம் நம்ம வந்து தனித்தனி சாப்டர்ஸில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இன் டீட்டெயிலாக வந்து படிப்போம். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. Okay, so next coming to the electronic configuration. So S block, P block, D block and then F block. இது எல்லாத்துக்குமே நீங்க electronic configuration வந்து சூப்பரா வந்து தெரிஞ்சு இருக்கணும். Just a minute. 1 minute. Tab got disconnected. I'll connect it. So இது வரைக்கும் பார்த்தது வந்து யாருக்கு வந்து clear-டா? இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் மேம் எனக்கு கிளியர். யாருக்காவது ஏதாச்சும் டவுட் ஏதாவது இருக்கா? யா டுடே ஐ வில் அப்லோட் த பிடிஎஃப். அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நான் கண்டிப்பாக பிடிஎஃப் கொடுத்துருவேன், ப்ராமிஸாக கொடுத்துருவேன். மேம் டெய்லி இப்படி தான் மேம் சொல்கிறீங்க, பிடிஎஃப் தரமாட்டீங்க மேம். இன்றைக்கி தரேன் பாருங்கள். இன்றைக்கி தரலன்னா என்ன நாளைக்கு கேள்வி கேளுங்க. ஓகே, யூ கேன் சி த டேப் ரைட் நவ். ஓகேடா, சூப்பர், டன். யாருக்கெல்லாம் கிளியர்? ஓகே, எங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிச்சு மேம். ஓகே, சூப்பர், சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து வில் கோ டு த பீரியாடிக் ட்ரெண்ட். பீரியாடிக் ட்ரெண்ட் அப்படின்னா என்ன மேம்? வி ஹாவ் அயனைசேஷன் எனர்ஜி இருக்குது, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்குது, எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்குது, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்குது, ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்குது. இதெல்லாம் அலாங் த பீரியட் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸா டிக்ரீஸா, இதெல்லாம் டவுன் த குரூப் இன்க்ரீஸா டிக்ரீஸா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நல்லா பாருங்கள், நமக்கு வந்து இதில் எவ்வளோ பீரியட்ஸ் இருக்கும். ஒரு periodic table how many periods இருக்கும்? It will be having 7 periods இல்லையா? So 1 2 3 4 5 6 7 periods இருக்கும். And then we will be having 18 groups. Okay, 18 groups வந்து இருக்கும். இதில் group 1 and group 2 தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா S block அப்படின்னு சொல்கிறோம். group 1 and group 2 தான் நம்ம வந்து S block அப்படின்னு சொல்கிறோம். group 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கு இல்லையா? group 13லேருந்து 18 வரைக்கும் அதை தான் நம்ம வந்து P block அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, இதே group 3லேருந்து 12 வரைக்கும், குரூப் 3லேருந்து 12 வரைக்கும் டி பிளாக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்ட் அதில் தான் நமக்கு வந்து இந்த லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், எஃப் பிளாக் அப்படின்னு வந்து பிரிக்கிறோம். இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் வந்து நம்ம எஃப் பிளாக், இதுதான் வந்து எஃப் பிளாக், கீழே தனியாக வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ குரூப் 1 and 2 வந்து என்னது, எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஓகே, குரூப் 13லேருந்து 18 வரைக்கும், குரூப் 13லேருந்து 18 வரைக்கும் வந்து என்னது, இட் இஸ் P block elements. group 3லேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா it is D block elements. and then third periodலேருந்து அதாவது third groupல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் F block வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இங்கே வந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா we are going to study about effective nuclear charge. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்னப்பா? யாருக்கெல்லாம் தெரியும், யாருக்கெல்லாம் தெரியாது. ஸோ இந்த பேசிக்காக இது புரிஞ்சாதான் இதை பேஸ் பண்ணி நம்ம படிக்கிற கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு ஆட்டம் இருக்குது, ரைட்? வி ஹாவ் அ ஆட்டம். ஸோ ஒரு ஆட்டமில் என்ன இருக்கும், நமக்கு சென்டரில் வந்து கண்டிப்பாக நமக்கு நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ நியூக்ளியஸில் என்ன இருக்கும், வில் பி ஹேவிங் பேரண்ட். வெரி குட். நியூக்ளியஸில் என்ன இருக்கும், வில் பி ஹேவிங் ப்ரோட்டான் ஹியர், ரைட்? நியூக்ளியஸில் வில் பி ஹேவிங் அ ப்ரோட்டான். அண்ட் ஆட்டமில் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ப்ரோட்டான் வந்து என்ன பண்ணும், பிடிச்சி இழுக்கும், பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும். இதுதான் நம்ம வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ், இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வேலன்ஸ் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இமேஜின் இந்த வெளியில் இருக்கிறதா வந்து யார், ஸோ இந்த வெளியில் இருக்கிறதா வந்து நம்மளுடைய எலக்ட்ரான். ஸோ இந்த எலக்ட்ரான் தான் நீங்கள், அண்ட் சென்டரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டான் தான் உங்கள் பேரண்ட்.
எக்ஸாம்டா வெளில போகாதடா, எல்லாம் எக்ஸாம் ஒன்று என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நீ கிளியர் பண்ணிட்டு காலேஜ் சேர்த்துட்டு எங்கே வேணா நீ வெளில போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்ன பண்ணும், அது வந்து என்ன பண்ணும், பிடிச்சி நம்ம அப்பா அம்மா வந்து உள்ளே பிடிச்சி இழுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நம்மளுடைய புரோட்டான் வந்து என்ன பண்ணுது, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்குது. ஸோ இப்படி இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை வந்து நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம், எப்படி தெரியுமா எழுதுவோம், ZEFF அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அட்டாமிக் ரேடியஸ், இந்த ஆட்டம் உடைய ரேடியஸ் தான். ரேடியஸ்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரான் இல்லையா, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்ட் த எலக்ட்ரான், ரைட். அட்டாமிக் ரேடியஸ் ஆர் அட்டாமிக் சைஸ் ஆர் அயானிக் ரேடியஸ் என்ன ஆகும், இட் வில் டிக்ரீஸ், ரைட். இது வந்து எனக்கு என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா, இது வந்து எல்லாருக்குமே புரிஞ்சுதா. ஸோ இப்போ இதில் இன்னொரு ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம வந்து படிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து நிறையா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, விச் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ் நிறையா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் Na+, Na2+, அந்த மாதிரி ஒரு அயான் அது மேலே வந்து நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து நமக்கு 2 புரோட்டான் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படி. சே ஃபார் எக்ஸாம்பிள் Na2+ எடுத்துக்கோயே, அதில் வந்து எனக்கு 2 புரோட்டான் அதிகமாக இருக்குது, 2 பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், ரைட். இது எல்லாருக்கும் கிளியரா? ஓகே. ஸோ இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீ நல்லா கவனி, உங்கள் பேரண்ட்டோட பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். தோ பார், இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகும், இன்க்ரீஸா டிக்ரீஸா? எனக்கு தெரியாது. இன்னைக்கு கிளாஸ் முடிச்சு போகிறப்போ பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் யாருக்குமே டவுட்டே வரக்கூடாது. எந்த கொஷின் வந்தாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு அட்டென்ட். அதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பராக என்கிட்ட என்ன பண்ணணும்னா ரெஸ்பாண்ட் பண்ணணும். விடிஞ்சிருச்சு, மூட்டைப்பூச்சிலாம் சேட்டைக்குள்ளே வந்துருச்சு, படிக்கிற பசங்க யாருமே ஆன்சர் பண்ணலை. ஏகே, தீபிகா, அதர்ஸ் யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. இங்கே பாரு, கவனி, பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதுடா, பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் என்ன ஆகும், இன்னும் இந்த நியூக்ளியர் புல் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகே, இன்க்ரீஸ் ஆகும். இதே நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்படியே ஆப்போசிட், சரியா. நெகட்டிவ் சார்ஜ் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் நமக்கு வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியர், ரைட். ஸோ இப்போ whenever I say along the period அப்படின்னு சொன்னா when you go from left to right போகிறதா நான் வந்து என்னன்னு சொல்கிறேன், along the period அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ along the period பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, which means number of protons இன்க்ரீஸ் ஆகுது. புரிஞ்சுதா? ஓகே. இதே டவுன் த குரூப் பார்த்தீங்க அப்படின்னா, டவுன் த குரூப்னா குரூப்பில் நம்ம கீழே போக போக, ஓகே. ஸோ டவுன் த குரூப் அப்படின்னா தோ இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரும், டாப் டு பாட்டம் வரும். டவுன் த குரூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. டவுன் த குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் படித்த கையோடையே இதோடைய எதிரி ஒருத்தன் வந்து இருக்கான். ஓகே, இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் படித்த உடனேவே இதோடைய எதிரி ஒருத்தன் வந்து இருக்கான், சரியா. அந்த எதிரி வந்து யாரு அப்படின்னு பார்த்துடலாமா? ஓகே. ஸோ நல்லா கவனிங்க, ஹூஸ் தட் எதிரி அப்படின்னா ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட். என்னப்பா பேரண்ட் வந்து உங்களை பிடிச்சி உள்ளே இழுக்கிறாங்க, அதுக்கு யாரா எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அதே தான். நான் இல் ஜஸ்ட் ட்ரா இட். ஓகே, நான் உங்களுக்கு வந்து வரைஞ்சி காட்டுறேன். ஸோ நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா we have the atom here. ஸோ ஆட்டமுடைய சென்டரில் என்ன இருக்குது அப்படின்னா we have the nucleus, ரைட். ஆட்டமுடைய சென்டரில் நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இந்த நியூக்ளியஸ் என்ன பண்ணுது, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுது. இப்போது அதுக்கு நடுவுலையும் நிறைய ஆர்பிட்டால்ஸ் இருக்கும் இல்லையா, நடுவில் ஆர்பிட்டால்ஸே இல்லாமலாம் இருக்காது. ஸோ நடுவுலையும் வந்து நமக்கு வந்து ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த ஆர்பிட்டால்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அந்த ஆர்பிட்டால்லையும் என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாசிட்டிவ் அயான் வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுறதுலேருந்து ஷீல்டு பண்ணுது, ஸ்க்ரீன் பண்ணுது. எப்படி ஷீல்டு பண்ணுது, எப்படி ஸ்க்ரீன் பண்ணுது அப்படின்னா எனிவே நெகட்டிவ் நமக்கு என்ன ஆகும், அட்ராக்டாக ரிப்பல்லா
நெகட்டிவ் நெகட்டிவ் வந்து ரிப்பல் தான் ஆகும் இல்லையா? ஸோ தோப்பர் இந்த கை தான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால், தோப்பர் இதான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால், இது வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்னர் ஆர்பிட்டால். இன்னர் ஆர்பிட்டால்ஸ் நிறையா இருக்கும், ரைட்? நிறையா வந்து இருக்கும். இப்போ சென்டர்ல இருக்கக்கூடிய புரோட்டான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலை பிடிச்சி அட்ராக்ட் பண்றதை தடுக்கிறது யாரு? நடுவில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ், அதுல நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். ஓகே, ஸோ நடுவில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே they act as a shield, கரெக்டா? they act as a shield. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த புரோட்டானுடைய சார்ஜ்லேருந்து, இந்த நியூக்ளியர் சார்ஜ்லேருந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை வந்து ஷீல்டு பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து விச் இஸ் சம்திங் விச் இஸ் ஆப்போசிட் டு த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் தான் வந்து என்னது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆர் ஷீல்டிங் எஃபெக்ட். புரிஞ்சுதா? ஸோ இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் வந்து கெஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு வந்து இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் ஐ வில் ஜஸ்ட் ரைட் இட் ஆஸ் எஸ். ஓகே, ஷீல்டிங் எஃபெக்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா effective nuclear charge ZEFF, effective nuclear charge எனக்கு என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகுமா? we'll have a code word. ஓகே, இன்க்ரீசஸ்னா நீங்க ஜஸ்ட் INC ன்னு போடுங்க, டிக்ரீசஸ்னா வேற என்ன DEC அப்படின்னு எனக்கு சாட்ல போடுங்க போரும். ஓகே, சோ நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லனா டிக்ரீஸ் ஆகுமா? குயிக்லி it will decrease. very good, it will decrease. effective nuclear charge நமக்கு வந்து decrease தான் ஆகும். ஓகே, so number of electrons எனக்கு increase ஆயிட்டே இருக்கு அப்படினு வெச்சுக்கோ. number of electrons எனக்கு increase ஆயிட்டே இருக்கு அப்படினா shielding effect என்ன ஆகும்? increase ஆகும். shielding effect என்ன ஆகும்? increase ஆகும். so effective nuclear charge நமக்கு வந்து decrease ஆகும். புரிஞ்சுதா? so நல்லா கவனிங்க. proton increase ஆகுதுனா தோப்பர் proton number, அதாவது number of positive ions increase ஆகுதுனா effective nuclear charge increase ஆகுது. negative ion increase ஆகுதுனா shielding effect increase ஆகுது. இப்போ எனக்கு இந்த shielding effectையும் சைஸையும் வச்சு நம்ம குயிக்கா ஒரு வாட்டி படிச்சிடலாமா? shielding effect எனக்கு increase ஆகுதுனா atomic size வந்து என்ன ஆகும்? atomic size or ionic size அது வந்து என்ன ஆகும்? increase ஆ decrease ஆ? வெரி குட் தங்கவேல், ஸ்ரீ எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்றீங்க. அக்ஷயா, ஜான், ரமாலக்ஷ்மி, தர்ஷன், சரவணன். ஷீல்டிங், அதாவது ஷீல்டிங் எஃபெக்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுனா அட்டாமிக் சைஸ் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ். டிக்ரீஸா? டே நான் இப்போ தான் சொன்னேன் ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து இதுக்கு ஆப்போசிட் அப்படின்னு. ஓகேவா? எதுக்கு ஆப்போசிட்? நம்மளுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு வந்து ஆப்போசிட். சரியா? எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு வந்து ஆப்போசிட். அப்போ ஷீல்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் தானே ஆகும். ஏன்னா இது வந்து ரிப்பெல் பண்ணது இல்லை, ஏன்னா இது வந்து என்ன பண்ணுது? ரிப்பெல் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஸ் ஆர்பிட்டாலுக்கு இருக்கிறதே அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறமா பி ஆர்பிட்டால், அதுக்கப்புறமா டி ஆர்பிட்டால், அதுக்கப்புறமா எஃப் ஆர்பிட்டால். ஓகே, ஸோ எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா எஃப் ஆர்பிட்டாலுக்கு இந்த ஆர்டர் வந்து நமக்கு வந்து ஃபாலோ பண்ணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு, அண்ட் தென் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சிச்சு, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் தெரிஞ்சிச்சு. அடுத்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் வந்து இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அட்டாமிக் ரேடியஸ் வந்து இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா என்னது? ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா அந்த ஆட்டம்ல சென்டர்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, ஸோ நவ் டெல் மீ, இந்த அட்டாமிக் ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இல்லை இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜா? ஹாய் அமர், அமரா பேட்ச்லேருந்து யாரெல்லாம் வந்திருக்கீங்க கிளாஸுக்கு? ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஆர் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். மாட்டினீங்களா? இப்போ தான் படித்தோம். இதை பேஸ் பண்ணி நான் உடனே கொஷின் கேட்குறேன். ஆனால் ஆர் யூ ஏபிள் டு ஆன்சர்? இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். வெரி குட். ஸோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அட்டாமிக் ரேடியஸ் கம்மியாயிடும். அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேட்டையான், ஆனியான். உங்களை நான் கம்பேர் பண்ண சொல்கிறேன். கேட்டையான்னா என்னடா? கேட்டையான்னா என்ன? பாசிட்டிவ் அயான் இல்லையா? கேட்டையான்னா என்னது? பாசிட்டிவ் அயான். கேட்டையான் உடைய சைஸ் பெருசாக இருக்குமா இல்லை ஆனியானுடைய சைஸ் பெருசாக இருக்குமா? ரேடியஸ், ரேடியஸ் ஆஃப் கேட்டையான், கேட்டையான் ரேடியஸ், கேட்டையானுடைய ரேடியஸ் வந்து பெருசாக இருக்குமா இல்லை ஆனியான்? ஆனியான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், ஆனியானுடைய ரேடியஸ் வந்து பெருசாக இருக்குமா? கொஞ்சம் யோசியேன். நம்ம இப்போ படித்த அந்த ரெண்டு கான்செப்டை வச்சு சொல்லலாம். கேட்டையானுடைய ரேடியஸ் தான்,
ஆனியானோட ரேடியஸ் தான் பெருசா இருக்கும் இல்லையா? ஏன் அப்படின்னா நல்லா கவனி, கேட்டையான்ல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா அது என்ன பண்ணும்? அவுட்டர்மோஸ்ட் ஆர்பிட்டால இருக்கிற எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணும். விச் இஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சைஸ் எனக்கு டிக்ரீஸ் ஆகிடும். இதே ஆனியான்ல நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கு. நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குன்னா ஷீல்டிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஷீல்டிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்குன்னா சைஸ் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிடும், இன்க்ரீஸ் ஆகிடும். புரிஞ்சுதா? ஸோ நெகட்டிவ் சார்ஜ், எப்பயுமே நெகட்டிவ் சார்ஜ் ஆட்டம்ஸ் இருக்குன்னா அதோடைய சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அண்ட் கேட்டையானுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் இருக்குன்னா அதுக்கு வந்து நமக்கு வந்து ரேடியஸ் வந்து சின்னதாக இருக்கும். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பீரியாடிக் ட்ரெண்டில் எப்பயுமே எல்லாத்துக்குமே நம்ம படிக்கிறது என்னன்னா அலாங் த பீரியட் இன்க்ரீசஸ், டவுன் த குரூப் டிக்ரீசஸ். பட் அது அப்படியே ஆப்போசிட் ஃபார் அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா along the period வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அண்ட் டவுன் த குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து யாரும் மறக்க வேண்டாம். ஓகே, ஸோ அட்டாமிக் ரேடியஸ்க்கு மட்டும் அலாங் த பீரியட் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஏன்? கொஞ்சம் யோசியேன். நமக்கு என்ன ஆகுது? அட்டாமிக் நம்பரில் தானே நம்ம அடிக்கிருக்கோம் எலமெண்ட்ஸ் எல்லாமே. அட்டாமிக் நம்பர்னா என்ன? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதிகமாகுது, அப்போது சைஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் தான் ஆகும். சரியா? ஸோ அலாங் த பீரியட் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும் அண்ட் டவுன் த குரூப் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். புரிஞ்சுதா? எத்தனை பேருக்கு கிளியர்? இது வரைக்கும் பார்த்தது வந்து மேம் எனக்கு பக்கா கிளியர். ஓகே, ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் பார்த்தாச்சு, ஷீல்டிங் எஃபெக்ட் பார்த்தாச்சு, அண்ட் தென் அட்டாமிக் ரேடியஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த அட்டாமிக் ரேடியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாலிக் ரேடியஸ் இருக்கு, வாண்டர்வால் ரேடியஸ் இருக்கு, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவாலண்ட் ரேடியஸ் இருக்கு. மேம் வாட் இஸ் திஸ் கோவாலண்ட் ரேடியஸ்? ஒரு கோவாலண்ட் காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கூட, மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸால ஃபார்ம் ஆன ஒரு கோவாலண்ட் பாண்ட் இருக்கு அப்படின்னா அந்த கோவாலண்ட் பாண்ட் லைக் இப்போ எனக்கு 2 ஆட்டம்ஸ் இருக்குமா, அதில் 2 ஆட்டம்ஸ் இருக்குமா? ஸோ அது ரெண்டுத்துடைய ரேடியஸும் ஆட் பண்ணி இருக்கிறது தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்? கோவாலண்ட் ரேடியஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அதே மாதிரி அயானிக் காம்பவுண்டில் இருக்கிறது அயானிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அண்ட் மெட்டல்ஸில் இருக்கிறது மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கம்மிங் ஓவர் டு த நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்ன? அயனைசேஷன் அப்படின்னா என்னது? ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா அது நம்ம வந்து அயான்ஸா வந்து பிரிக்கிறோம். எப்படி நீ அயான்ஸா வந்து பிரிப்ப? இப்போ Na இருக்கு, சோடியம் ஆட்டம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா Na+ அண்ட் எலக்ட்ரானா பிரிப்பீங்க, which is you are removing an electron. அயனைசேஷன்னா இதான் எக்ஸாம்பிள். ஒரு அயான் வந்து நம்ம வந்து எலக்ட்ரானை வந்து பிரிக்கிறோம், இல்லை 2 எலக்ட்ரானை இருக்கிறோம், இல்லை 3 எலக்ட்ரானை எடுக்கணும். ஸோ த எனர்ஜி required to remove an electron from an atom is called as ionization energy. ஓகே, ஒரு ஆட்டம்லேருந்து நம்ம ஒரு எலக்ட்ரானை வெளியில் எடுக்கிறதுக்கு, ஒரு ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை நான் வெளியில் எடுக்கிறேன். எங்கேருந்து எடுக்க போகிறோம்? எடுத்தோன்னா நான் இன்னர் ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான்லாம் எடுக்க முடியாது, வெளியிலேருந்து தான். வெளியில் யார் ஈஸியாக இருப்பாங்க? வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான். ஸோ அவங்கள தான் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறேன், அவங்கள தான் நான் வந்து எரேஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு எனக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து வேணும்? ஸோ எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மினிமம் எனர்ஜி. அஃப்கோர்ஸ் மினிமம் எனர்ஜி ஆர் எனர்ஜி ரெண்டும் சேம் தான். அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்னா அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ இந்த அயனைசேஷன் எனர்ஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். ஏன் அது எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும் அப்படின்னா, ஏன்னா என்டையர் பீரியாடிக் டேபிளில் எந்த ஒரு எலிமெண்ட்லேருந்துமே நீ வந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உனக்கு ஏதோ ஒரு எனர்ஜி வந்து வேணும். எனர்ஜியே இல்லாமல் நீ வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து ரிமூவே பண்ண முடியாது. அப்போது that will be positive. ஓகேவா? கிளியரா? சரி, ஓகே. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு சின்ன கொஸ்டின் வந்து கேட்க போகிறேன். அட்டாமிக் சைஸ் இருக்கு இல்லையா, அட்டாமிக் ரேடியஸ் ஆர் அட்டாமிக் சைஸு, அது வந்து directly proportionala இல்லை indirectly proportionala to ionization energy? ஓகே, ஆட்டம் ரொம்ப சின்னதாக இருந்தால் நான் ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணலாமா, இல்லை ஆட்டம் வந்து பெருசாக இருந்தால் நான் ஈஸியாக எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணலாமா? கொஞ்சம் யோசிச்சு பார். ஆட்டம் வந்து நமக்கு வந்து சின்னதாக இருக்குது. ஓகே, அப்போது ப்ரோட்டான் பக்கத்திலேயே இருக்கும், ஈஸியாக அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால பிடிச்சி வச்சுருக்கோம், which is effective nuclear charge அந்த இடத்துல அதிகமாக இருக்குது, which is உங்கள் பேரண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஓகே, உன்னுடைய ஃப்ரீடமே ரொம்ப கம்மி. ஓகே, உங்கள் பேரண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ப்ரோட்டான் பயங்கரமாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிடிச்சி அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ which is உன்னுடைய ஃப்ரீடம் ரொம்ப சின்னது. அப்போது அவ்வளோ ஈஸியாக வந்து உன்னை என்ன பண்ண முடியாது, வெளியில் வாடா படத்துக்கு போகலாம் அப்படி சொல்லி உன்னை கூப்பிடவே முடியாது இல்லையா? ஏன் அப்படின்னா பிகாஸ் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அந்த இடத்துல வந்து ஹையராக இருக்குது. அப்போது ஐ நீட் அ ஹையர் எனர்ஜி இல்லையா? எனக்கு அதிக எனர்ஜி இருந்தால் தான் நான் வந்து ரிமூவ் பண்ண முடியும். இதே
ஷீல்டிங் எஃபெக்ட் நிறையா இருக்குது, அதாவது பெரிய ஆட்டமாக இருக்குது. உள்ளே இருக்கிற புரோட்டானால வெளியில் இருக்கிற ஒன்றை வந்து அவ்வளோவா பிடிச்சி அட்ராக்ட் பண்ண முடியல, ஏதோ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலை அப்படின்னா அப்போது ஈஸியாக நான் வந்து உன்னை வெளில எடுத்துடலாம் இல்லையா, அதே தான். ஸோ அட்டாமிக் ரேடியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் தென் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகே, அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் தென் அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக வந்து இருக்கும். ஸோ அப்போனா என்ன அர்த்தம், ஒரு சின்ன ஆட்டம் அப்படின்னா விச் இஸ் லைக் ஹை, சின்ன ஆட்டம் அப்படின்னா அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து ஹை. ஓகே, அதிக எனர்ஜி எனக்கு தேவைப்படும். பெரிய ஆட்டம் அப்படின்னா அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து லெஸ். ஓகே, இப்போ நான் அனதர் கேட்குறேன். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் பார்த்தோம் இல்லையா, ஷீல்டிங் எஃபெக்ட், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அண்ட் ஷீல்டிங் எஃபெக்ட்டும் அயனைசேஷன் எனர்ஜியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா? இங்கேயே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலன்னா எக்ஸாமில் போய் எப்படி உங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டி வந்து டெவலப் ஆகும். ஷீல்டிங் எஃபெக்ட்னா என்னடா, ஷீல்டிங் எலக்ட்ரான்ஸ், நடுவில் எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து ஷீல்டு பண்ணுது இல்லையா, அந்த ஷீல்டிங் எஃபெக்ட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். வெரி குட், இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஓகேவா, இதே நான் அதே சொல்கிறேன், கவனிங்க. அயனைசேஷன் எனர்ஜி வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஏன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோ, நான் அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டம். அப்போது கண்டிப்பாக அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக தான் இருக்கும். அடுத்து அலாங் த பீரியட் என்ன ஆகும், அலாங் த பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும், அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டவுன் த குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா? சூப்பர். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி படிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are going to study about electronegativity. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா வந்து என்னது? ஸோ இப்போ வந்து ஒரு ஆட்டம் இருக்குது, இன்னொரு ஆட்டம் இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் அ பாண்ட்? ஏ அப்படிங்கிற ஒரு என்தால்பியும் எனர்ஜி ரெண்டும் சேம் மீனிங் தான்டா இந்த இடத்துல. என்தால்பி எனர்ஜி எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ எனக்கு ஏ அப்படின்னு ஒரு ஆட்டம் இருக்குது, பி அப்படின்னு ஒரு ஆட்டம் இருக்குது. ஏக்கு ஒரு எலக்ட்ரான் வேணும், பிக்கு ஒரு எலக்ட்ரான் வேணும். ஸோ அவங்க ரெண்டு பேருமே ஒன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை மியூச்சுவலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கோவேலண்ட் பாண்ட். கரெக்டா? ஓகே, ஸோ இதில் ஏயும் பியும் ஆளுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்து தான் அந்த பாண்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரியாது, அந்த 2 எலக்ட்ரானும் எனக்கு வேணும், அந்த 2 எலக்ட்ரானும் வேணும், அப்போ தான் நான் ஸ்டேபிளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறார். ஓகே, ஸோ த டெண்டன்சி டு அட்ராக்ட் த மோர் எலக்ட்ரான் விச் இஸ், அப்போ எனக்கு இங்கே எக்ஸாம்பிள் பி தான் வந்து ஒரு டக் ஆஃப் வார் மாதிரிடா. பாரு, ஒரு பாண்ட் அப்படின்னாலே நீ வந்து ஒரு டக் ஆஃப் வார் கான்செப்டுக்கு போயிடு. இப்போ கயிறு இழுக்கிற போட்டிலாம் நம்ம பொங்கலில் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த சைடு ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த சைடு ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு குரூப் வந்து அஃப்கோர்ஸ் பயங்கரமாக பிடிச்சி வந்து இழுக்கும் இல்லையா. ஸோ அதை தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இப்போது டெண்டன்சி டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ இந்த 2 எலக்ட்ரான் வந்து ஷேர்டு பேர், ஆல்ரெடி அது வந்து ஷேர் ஆகப்பட்டது தான். ஆனால் அதில் இந்த பி தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னு வச்சுக்கோ. அவர் என்ன பண்ணுவார், இந்த எலக்ட்ரானையும் பிடிச்சி பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுவார். இந்த 2 எலக்ட்ரானையுமே எனக்கு தான் வேணும் அப்படின்னு அது வந்து பயங்கரமாக வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஒரு பாண்டட் மாலிக்யூலில் யார் வந்து நமக்கு பயங்கரமாக இந்த எலக்ட்ரான் பேரை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி? த டெண்டன்சி டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஐ வில் ரிப்பீட் டீப்பன். த டெண்டன்சி டு அட்ராக்ட் த ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரானை யார் பிடிச்சி இருக்கணும்? ஆமாம், முதல்ல கேள்வி கேளு, நீ தான் கேள்வி கேட்கணும். ஓகே, நீ வந்து கேள்வி கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாது. எக்ஸாமில் வந்து டஃபாக கொஷின் கேட்குறாங்கன்னா அதை நம்ம அப்ரோச்சே பண்ண முடியாது. ஓகே, ஏன் ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கணும்? பிகாஸ் அதுக்கு எலக்ட்ரான் வேணும். அதுக்கு ஏன் எலக்ட்ரான் வேணும்? ஏன்னா அந்த எலக்ட்ரான் இருந்தால் தான் அதோடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வந்து ஃபில் ஆகும். அப்போ தான் அது வந்து நமக்கு ஸ்டேபிள் ஆகும். சரியா? அப்போ தான் அது வந்து நமக்கு ஸ்டேபிள் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் குளோரின் இருக்குது. குளோரினுக்கு இன்னும் ஒரு ஆட்டம் கிடச்சிச்சுன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் 8 எலக்ட்ரான். அப்போது அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எங்கேந்தாச்சும் அந்த ஒரு எலக்ட்ரான் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் பி வெரி வெரி டெஸ்பரேட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பப்ளிக்கில் வந்து 99 வாங்கிட்டீங்க மேக்ஸில், இன்னும் 1 மார்க் வாங்கினா சென்டம். அந்த 1 மார்க் எங்கடா வாங்குறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். சரியா?
இப்போ எனக்கு ஜஸ்ட் சும்மா யோசிச்சு சொல்லுங்கள், அட்டாமிக் சைஸும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா? அட்டாமிக் சைஸும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன் சரவணன், முதல்ல இதுக்கெலாம் ஆன்சர் பண்ணுங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் வாட்ச் திஸ், தப்பே இல்லை. எலக்ட்ரோநெகட்டிவிட்டிடா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அட்டாமிக் சைஸுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா? இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அட்டாமிக் சைஸுக்கு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே, ஸோ இதே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அயன் 3+ இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அயன் ப்ளஸ் இருக்குது, லித்தியம் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் இது ரெண்டு மட்டுமே எடுத்துக்கோங்களேன். இப்போ இது ரெண்டு பேரில் யார் வந்து சார்ஜ் அதிகமாக இருக்காங்க? அயன் 3+ தான். அப்போ அதுக்கு தான் நம்மளுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ஹை. அப்போ அதுக்கு தான் நம்மளுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து ஹை. ஓகே, ஸோ எனக்கு இப்போ ஆன்சர் பண்ணுங்கப்பா. அலாங் த பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா அலாங் த பீரியட் நம்மளுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டவுன் த குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். along the period it increases and down the group வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அடுத்த கான்செப்ட் நம்ம வந்து குயிக்காக என்ன படிக்கணும் அப்படின்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இல்லைன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி. அஃபினிட்டி அப்படின்னா எலக்ட்ரான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். மேம் புரியலை, ஹவு இன்டைரக்ட்லி வந்து ப்ரப்போர்ஷனல் அப்படின்னா இப்போ நீ வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் இது வந்து எப்படி அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ்டா. ஸோ இது வந்து ஜஸ்ட் இந்த ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அட்டாமிக் சைஸ் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து இருக்குது. இப்போது அந்த எலக்ட்ரானை வந்து அட்ராக்ட் பண்ணுறது யார்? வெளியில் இருக்கிற எலக்ட்ரானை வந்து ஓகே, இப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்னொரு பாண்டட் ஷேர்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான்னா கூட அந்த எலக்ட்ரானை யார் அட்ராக்ட் பண்ணும்? புரோட்டான் தான் இல்லையா? யார் அட்ராக்ட் பண்ணுவாங்க? புரோட்டான் தான் அட்ராக்ட் பண்ணும். இப்போது ஒரு பெரிய ஆட்டம் அப்படின்னா புரோட்டான் அண்ட் வெளியில் இருக்கிற எலக்ட்ரானுக்கு நடுவில் நிறைய ஆர்பிட்டால்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ தெர் வில் பி ரிப்பல்ஷன். புரியுதா? அவ்வளோதான், சிம்பிள். சின்ன ஆட்டம்னா புரோட்டான் கிட்டே இருக்கும், அதோட எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும். தட் வில் பி கீப் அட்ராக்டிங் எலக்ட்ரான்ஸ். ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். பட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் டிபெண்ட் பண்ணி தான் மெயினாக வந்து இருக்கும். ஸோ இப்போ எலக்ட்ரான் கெயின் என்தால்பினா என்ன சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கெல்லாம் தெரியும்? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னா என்னது? இல்லைனா எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆர் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா என்னது? இப்போ நான் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து ஆட் பண்ணுறேன் ஒரு ஆட்டம்ல, ஐம் ஆடிங் எ எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணுறப்போ எனக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுமோ அதுதான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. ஒரு எலக்ட்ரானை நான் ஆட் பண்ணுறப்போ எவ்வளோ எனர்ஜி எனக்கு ரிலீஸ் ஆகுமோ அதுதான் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. எனக்கு நீங்கள் இப்போ ஆன்சர் பண்ணுங்கள். நோபல் கேஸஸ் இருக்குடா, நோபல் கேஸஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே டோன்ட் நீட் எலக்ட்ரான், ரைட்? அதுக்கு வந்து எலக்ட்ரான் எதுவுமே வந்து வேண்டாம், அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும், அது வந்து இனர்ட்டாக இருக்கும். பிகாஸ் அதுக்கிட்ட அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸ் வந்து ஃபில்டாக இருக்குது. இப்போ நோபல் கேஸஸில் நான் போயிட்டு ஒரு எலக்ட்ரானை நான் போயிட்டு ஆட் பண்ண பார்க்குறேன், இப்படியாச்சும் வந்து ஆட் பண்ணிடுறேன். அப்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எனக்கு அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அப்போது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எனக்கு அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அதிகமாக தான் இருக்கும், மோர் இல்லையா? மோர் அதிகமாக தான் இருக்கும். என்னடா லோன் சொல்கிறீங்க? அதில் நான் ஆடே பண்ண முடியாதுல, ஏன்னா அதுக்கு எலக்ட்ரான் வேணாம். புரியுதா? ஓகேவா? ஸோ கவனிங்க. ஸோ நமக்கு வந்து அலாங் த பீரியட் என்ன ஆகுது அப்படின்னா அலாங் த பீரியட் நமக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் டவுன் த குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கு இல்லையா, இதை நான் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து அட்டாமிக் சைஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இல்லை இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா? நல்லா பாரு. எலக்ட்ரானை பிடிக்கிறது யாருக்கு? எலக்ட்ரானை பிடிச்சி உள்ளே இருக்கிறது யாரு? புரோட்டான் தான். ஒரு பெரிய ஆட்டம்ல புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் நிறைய இன்னர் ஆர்பிட்டால்ஸ் வந்து இருக்கும். ஸோ அட்டாமிக் சைஸோட டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இல்லை இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலா? இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே, இட் இஸ் இன்டைரக்ட்லி
ப்ரப்போர்ஷனல். ஓகே, ஸோ அடுத்து அதே எலக்ட்ரான் அஃபினிட்டி நம்மளுடைய ஸ்க்ரீனிங் எஃபெக்டோட சொல்லுங்க. அட்டாமிக் சைஸிங் இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல்னாலே ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் கூடயும் இன்டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் தான். ஓகேவா? மார்னிங் 6:30 ஆகும்டா, இன்னைக்கு வந்து நான் வந்து தூங்கிட்டேன். இதுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்லைடு போடவே டைம் கரெக்டாக இருந்துச்சு. தட் இஸ் த ரீசன். ஐம் சாரி ஃபார் தட். ஸோ நான் இனிமேல் வந்து த ஹோல் வீக்குக்கு நான் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சிடுறேன் கவிதா முருகன். ஆல்சோ இந்த கிளாஸ் நீங்கள் நீட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அட்டென்ட் பண்ணலாம். நீட்டுக்கும் இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்டெண்டே பண்ண முடியும். ஓகே, சூப்பர். ஸோ நம்ம அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, ஸோ வி வில் கண்டினியூ. நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கெல்லாம் கிளியர்? இது வரைக்கும் பார்த்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கெல்லாம் கிளியர்? டெய்லியும் ஷெடியூல் நான் கண்டிப்பாக கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். மேம் நிறையா கிளியர் ஆயிடுச்சு மேம். எல்லா பேசிக்ஸுமே எனக்கு வந்து கிளியர். அட்டாமிக் ரேடியஸ்னால் இப்போ எனக்கு என்னன்னு தெரியும். ஐ நோ வாட் இஸ் அட்டாமிக் ரேடியஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் சால்வ் த ப்ராப்ளம். இதுக்கப்புறம் பயங்கர ரேப்பிடாக இருக்க போகுது கிளாஸ். ஓகே, ஸோ டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ செம்ம ரேப்பிடாக எல்லாரும் வந்து அட்டென்ட் பண்ணுங்கடா கிளாஸஸ். ஓகே, விட்டிக்கு வந்து ஃபிசிக்ஸ் யூடியூப் கிளாஸ் எடுப்பீங்களா? கண்டிப்பாக. பட் யார் சார் அது நீட்லேயே பிஸியாக இருக்காரு இல்லையா? அதனால தான். கெமிஸ்ட்ரிக்காச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ண 2 டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. பட் வந்து ஃபிசிக்ஸுக்கு வந்து ஹீ இஸ் ஓன்லி ஹேண்ட்லிங். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இட் இஸ் டேக்கிங் டைம், அவ்வளோதான். ஓகே, பட் ஹீல் டீச் யூ. நீட்டுக்கு வராங்கல்ல, அந்த கான்செப்ட்ஸை நீ புரிஞ்சுக்கோடா. நீட் கான்செப்ட்ஸ் இஸ் நோ வே டிஃப்ரெண்ட் தேன் நமக்கு விஐடிக்கு. அந்த கான்செப்டை நீ புரிஞ்சுக்கோ. ப்ராப்ளம் சால்விங் சேம் தான். அந்த டிஃபிகல்ட்டி லெவல் தான் நமக்கு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னா மாறப்போகுது. ஓகே, only the difficulty level it is going to change. How to memorize element and atomic number? Periodic table திருப்பி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். அவ்வளவுதான். periodic table நீங்க என்ன பண்ணணும்னா திருப்பி நீங்க வந்து படிக்கணும். மேம் நான் 12th படிக்க போறேன். உங்களோட 1 year chemistry plan யூடியூப்ல சீக்கிரமா சொல்லுங்க. கண்டிப்பாடா, யூடியூப் பிளானும் சொல்றேன், ஆப் பிளானும் சொல்றேன். ஓகே, ஸோ வாங்க. Choose the correct stability order of group 13 elements in +1 oxidation state. Okay, so group 13 elements இருக்கு இல்லையா? ஸோ அதுடைய +1 oxidation state உடைய stability வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ +1 oxidation state உடைய stability வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ நீங்கள் வந்து group 13 elements உடைய +1 oxidation state வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம், அதுக்கப்புறமா கேலியம், தென் இண்டியம் அண்ட் தென் தாலியம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் +1 oxidation state. ஃபார் +1 oxidation state. ஓகே, இதே +3 oxidation state அப்படின்னா அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். +3 oxidation stateக்கு அது வந்து ரிவர்ஸாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இந்த சாப்டர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்சரும் பார்க்க டக்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் ஹாவ் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் 3D சப்ஷெல்? இப்போ நீ தெரிஞ்சுக்கணும் மேம், s ஆர்பிட்டால்ல என்ன எலிமெண்ட்ஸ் வரும், p ஆர்பிட்டால்ல என்ன வரும், d ஆர்பிட்டால்ல என்ன வரும், f ஆர்பிட்டால்ல என்ன வரும், அப்படி தெரிஞ்சாதான் இதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்னா ஆன்சர் பண்ண முடியும். விட்டில 80% அட்டென்ட் பண்ண என்ன பண்ணணும்? எவ்ரிடே கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், சிம்பிளா சொல்லணும்னா. ஓகே, ஸோ குயிக்லி இதுல யார் வந்து d ஆர்பிட்டால்ல வரமாட்டாங்க? ஏண்டா நான் தான் உங்களுக்கு 3D சீரிஸ் எலிமெண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன்ல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் டேலியே. ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க், அந்த சன், டிவி, சிஎம், ஐகோனிக், ஜெட் அந்த ரூல் அப்ளை பண்ணாலே போருமேடா. ஸோ அயனு, மேங்கனீஸ், குரோமியம்லாம் எங்கே இருக்குது? 3D சீரீஸில் இருக்குது, டி ஆர்பிட்டாலில் இருக்குது. ரைட், அப்போ ஃபாஸ்பரஸ் மட்டும்தான் வந்து டி ஆர்பிட்டால் கிடையாது. ரைட், ஃபாஸ்பரஸ் வந்து டி பிளாக் கிடையாது. ஃபாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி பிளாக். ஓகே, ஃபாஸ்பரஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா பி பிளாக்ல வந்து இருக்கும். அதில் பி பிளாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 15ல வந்து இருக்கும். சரியா, குரூப் 15ல வந்து இருக்கும். மற்றபடி அயனு, மாங்கனஸ், குரோமியம் இவங்க எல்லாமே டி ஆர்பிட்டால் 3D சீரீஸ் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியிலையும் படித்தோம் இல்லையா? பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். அடுத்து பாருங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயோடின் இன் ICl2-. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னது? சி, இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். நீ ஒரு கொஸ்டின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுற வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம் சால்விங் செஷனே மெயினாக. How will you find the oxidation state?
ICl2ல குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எப்பயுமே குளோரினுக்கு வந்து -1 இல்லையா? ஸோ அயோடினுக்கு தெரியாது, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ICl2 மைனஸ் அப்படின்னு இருக்கு. அயோடினுக்கு எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். குளோரின் 2 டைம்ஸ் இருக்கு, அப்போ 2 × -1 ஈக்குவல் டு மேலே இருக்கிற சார்ஜ் வந்து என்னது -1. ஸோ மேலே இருக்கிற சார்ஜ் வந்து -1. ஓகே, போடுறேன் கீதாராஜ், கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ இப்போ பாருங்க, x -2 which is equal to -1. அப்போ x equal to -1 plus 2 and then x equal to 1. Okay, so what is the oxidation state? +1 oxidation state. +1 oxidation state. ஸோ இந்த மாதிரி ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ண சொல்லி கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்கலாம். தெரியுதோ தெரியலையோ எல்லாரும் பேப்பர் அண்ட் பென் எடுத்து நீ சால்வ் பண்ணு. இங்கே கிளாஸில் நான் இருக்கேன், நீ சால்வ் பண்ணனா உடனே நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கிறத பார்த்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம தனியாக சால்வ் பண்ணுறப்போ அந்த ஒரு ரெக்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிக்கிறது கஷ்டம். ஓகே, the long form of periodic table is based on, the long form of periodic table வந்து எதை பேஸ் பண்ணி வந்து இருக்கு? அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா மாடர்ன் பீரியாடிக் டேபிள், இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குடா? மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு? மாஸா, அட்டாமிக் நம்பரா, ஷேப்பா, இல்லை எலக்ட்ரோநெகட்டிவிட்டியா? வெரி குட், அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, அடுத்து இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் த அசிடிக் நேச்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் என்ன ஆகும்? என்ன மேம் நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கும் இதில் கேட்கறதுக்கும் சம்மந்தமே இல்லையே மேம், கேட்டிருக்காங்க, நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு தான் ஆகணும். ஸோ கான்செப்ட் மூலமாகவும் ப்ராப்ளம்ஸ் மூலமாகவும் கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் த அசிடிக் ஆஃப் ஆக்சைட்ஸ் வந்து என்ன ஆகும்? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, அசிடிக் நேச்சருக்கு நான் வந்து எழுதி தரேன். அசிடிக் நேச்சர், அசிடிக் நேச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அலாங் த பீரியட் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அலாங் த பீரியட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் டவுன் த குரூப் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். டவுன் த குரூப் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி சொல்லு, இதெல்லாம் நீ நோட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது அசிடிக் நேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா along the period increases and down the group decreases. You need to note this down. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும்? It increases from left to right. It increases from left to right and decreases from top to bottom. So top to bottom நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. எனக்கு தெரியலையே எல்லாரும் பி சொல்றீங்க அப்படின்னு. லெஃப்ட் டு ரைட்னா என்னடா? along the period தானே அர்த்தம். லெஃப்ட் டு ரைட்னா along the period அப்படின்னு தானே அர்த்தம். டாப் டு பாட்டம்னா டவுன் த குரூப் தானே அர்த்தம். ஏன் அப்படியே ரிவர்ஸா சொல்றீங்க? அடுத்த क्वेश्चन பாருங்க. ஐடென்டிஃபை த லீஸ்ட் ஸ்டேபிள் அயான் அமாங் த ஃபாலோயிங். இதுல யார் வந்து லீஸ்ட் ஸ்டேபிள், யார் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு ஸ்டெபிலிட்டியா வந்து இருப்பாங்க? லீஸ்ட் ஸ்டேபிளா இருப்பாங்க. ஸோ நான் ஒரு இதுவா வந்து எழுதிக்கிறேன், கவனிங்க. பெரிலியம், ரைட்? ஸோ ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், 4th எலிமெண்ட். ஓகே, இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நான் வந்து எழுதிக்கணும். ஸோ பெரிலியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது அப்படின்னா இட் இஸ் 1s2 2s2 2p1. ஓகே, p1. p ஆர்பிட்டாலில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும்? 3 எலக்ட்ரான்ஸ் வந்து ஹாஃப் ஃபில்ட், 6 எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்ட், 6 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் ஸ்டேபிள். ஓகே, அடுத்து லித்தியம் எடுத்துக்கிறேன், கவனிங்க. லித்தியம் மைனஸ். ஸோ லித்தியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம வந்து எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ லித்தியம் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து என்னது? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், 3rd எலிமெண்ட் இல்லையா? ஸோ 1s2 2s2 1s2 2s2. ஓகே, ஸோ அடுத்து போரான் எழுதிக்கிறேன். அட்லீஸ்ட் எனக்கு வந்து இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பார்த்தாச்சும் எனக்கு ஆன்சரை சொல்லுங்கள். போரானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு என்ன வரும்? 1s2 2s2 2p2. 1s2 2s2 2p2. இது வந்து போரான். கார்பன் பார்க்கலாமா? கார்பனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் C மைனஸ் டா. C மைனஸ்னா நீ என்ன பண்ணணும்? ஒரு எலக்ட்ரானை எடுத்துடணும். இப்போ பெரிலியமில் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன் நான். பெரிலியமில் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டேன். யூ நீட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். கார்பனில் 1s2 2s2 2p3 p3 p4 தானே மேம் வரும் அப்படின்னா யூ ஹேவ் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். ஏன்னா அவங்க மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ நீ அந்த லாஸ்ட் ஆர்பிட்டால் பார். இப்போது இந்த p1 வந்து என்னது? p1 வந்து என்னது? ரொம்ப ரொம்ப ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். லீஸ்ட் ஸ்டேபிளாக வந்து இருக்கும். லீஸ்ட் ஸ்டேபிளாக வந்து இருக்கும்.
ஏன் அப்படின்னா p1 p ஆர்பிட்டால் அட்லீஸ்ட் ஹாஃப் ஃபில்ட் இருந்தால் கூட ஸ்டேபிளாக இருக்கும், இல்லை கம்ப்ளீட்லி ஃபில்ட் இருக்கணும். p2 பாரு s2 வந்து ஃபுல்லாக ஃபில்டாக இருக்குது. s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஃபுல்லி ஃபில்டு, அப்போ அது வந்து ஸ்டேபிள். p2 இன்னும் ஒரு எலக்ட்ரான் கிடச்சா ஸ்டேபிள். ஓகே, அப்போ நியர் டு ஹாஃப் ஃபில். ஓகே, ஓரளவுக்கு வந்து ஸ்டேபிள், ஓரளவுக்கு ஸ்டேபிள் வச்சுக்கலாம். p3 ஹாஃப் ஃபில்டு ஸ்டேபிள். p3 வந்து ஹாஃப் ஃபில்டு ஸ்டேபிள். அப்போது பெரிலியம் தான் இருக்கிறதுலே லீஸ்ட் ஸ்டேபிள். அப்போ பெரிலியம் தான் இருக்கிறதுலையே லீஸ்ட் ஸ்டேபிள். புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து பாருங்க. இந்த பீரியாடிக் இன் பீரியாடிக் டேபிள் த பேசிக் கேரக்டர் ஆஃப் ஆக்சைட்ஸ் என்ன ஆகும்? ஒரு பீரியாடிக் டேபிளில் பேசிக் கேரக்டர் ஆஃப் ஆக்சைட்ஸ் வந்து என்ன ஆகும்? It decreases from left to right. Okay, so நல்லா பாருங்க, நம்ம ஆல்ரெடி அசிடிக் கேரக்டர் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அசிடிக் கேரக்டர் என்ன பார்த்தோம்? அசிடிக் கேரக்டர் வந்து நமக்கு வந்து increases down the group and then increases பீரியட்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் குரூப்ல வந்து டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். பேசிக் கேரக்டர் அப்படியே ஆப்போசிட். பேசிக் கேரக்டர் என்ன ஆகும்? along the period டிக்ரீஸ் ஆகும் அண்ட் டவுன் த குரூப் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ எது ஆப்ஷன்? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன் தப்பாக ஆன்சர் பண்ணுறீங்க? ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, வெரி குட். எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சூப்பர். ஸோ இப்போது அடுத்த கொஷின் பாருங்கள். பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷனில் பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஃபிகரேஷன்ஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு இனர்ட் கேஸ்? இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன் இதில் வந்து எது? இனர்ட் கேஸ்னால் எதுடா? நோபல் கேஸ். அதாவது அதோடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்டாக இருக்கும். p5 கான்ஃபிகரேஷன் கண்டிப்பாக இனர்ட் கேஸ் கிடையாது, இன்னும் ஒரு எலக்ட்ரான் வேணும், ஸ்டேபிளாகவே இல்லது. s1 கம்ப்ளீட்லி ஃபில்டு இல்லை, s2 தான் கம்ப்ளீட்லி ஃபில்டு. s1 ஃபில்டு கிடையாது, s2 தான் கம்ப்ளீட்லி ஃபில்டு. அப்போ எது? ஆப்ஷன் பி தான். ஏன்னா இங்கே தான் p6 கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது. ஸோ இனர்ட் கேஸ் நோபல் கேஸ் அப்படின்னா என்னது? கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம இனர்ட் கேஸ் நோபல் கேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The set of elements that differ in mutual relationship with those that of other set is. மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? டயக்னல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகே, ஸோ பீரியட் 2 and 3rd எலிமெண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து they show diagonal relationship. So I'll show the periodic table. ஸோ பீரியாடிக் டேபிள் பாருங்க. இதில் வந்து பீரியட் 2 இருக்கா, பீரியட் 3 இருக்கா? இல்லை இந்த லித்தியமும் மெக்னீஷியமும் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா டயக்னல் ரிலேஷன்ஷிப் ஷோ பண்ணும். விச் இஸ் அவங்களுடைய இது வந்து சேமாக இருக்கும். அதாவது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து சேமாக இருக்கும். அடுத்து இங்கே பெரிலியம் இருக்கா? பெரிலியமுக்கு டயக்னலி யார் இருக்காங்க? அலுமினியம். ஸோ பெரிலியமும் அலுமினியமும் வந்து டயக்னலி சேமாக இருக்கும். போரானும் சிலிக்கானும் டயக்னலி சேம். கார்பனும் ஃபாஸ்பரஸும் டயக்னலி சேமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம டயக்னல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்? we are calling it as the diagonal relationship. Okay, so diagonal relation diagonally யாரெல்லாம் வந்து சேமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லித்தியம் அண்ட் தென் மெக்னீஷியம் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிலியமும் அலுமினியமும். அடுத்து போரான் அண்ட் சிலிக்கான். இவங்க 3 பேருமே டயக்னல் ப்ராப்பர்ட்டிஸ் டயக்னல் ரிலேஷன்ஷிப் வந்து ஷோ பண்ணுவாங்க. யார் காட்ட மாட்டாங்க அப்படின்னா லித்தியம் அண்ட் சோடியம் தான் தப்பான ஒரு பேர். ஸோ லித்தியம் அண்ட் சோடியம் வந்து they are not diagonally placed elements. Okay வா? Very good. So அடுத்த question பாருங்க. The screening effect of d electrons. The screening effect of d electrons. The screening effect of d electrons. Screening effect na வந்து என்னது? outermost orbital லேந்து inner electrons வந்து shield பண்ணுது இல்லையா? screen பண்ணுது. So அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? We are calling it as a screening effect or shielding effect. ஸோ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸ் வந்து எதுக்கு வந்து சேமாக வந்து இருக்கும்? நான் ஆல்ரெடி ஷீல்டிங் எஃபெக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து நான் ஆர்டர் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? லாக் புக்லாம் கொண்டு போகக்கூடாதுரா, they will give you. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். லைக் விட்டி எமர்த்தால்லாம் ஒரு சில எக்ஸாம்லாம் அவங்க கம்ப்யூட்டரைஸ்டாக தானே இருக்குது. they will have inbuilt calculator and all. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படாது. ஆர் ஏதாவது கொஷினுக்கு லாக் வேணும்னா உங்கள் கொஷினில் வந்து லாக் கொடுத்துருவாங்க, லாகோடைய வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸ் என்ன வரும்?
இங்கே பார் s ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால் d ஆர்பிட்டால் f ஆர்பிட்டால் இதானே நம்ம ஆர்டர் பார்த்தோம். அப்போது d எலக்ட்ரான்ஸ் உடைய ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் வந்து இட் வில் பி லெஸ் தேன் s ஆர்பிட்டால் லெஸ் தேன் p ஆர்பிட்டால். ஸோ லெஸ் தேன் p ஆர்பிட்டால் தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி. எனக்கு தெரியல எல்லாரும் ஏன் பின்னு சொல்கிறீங்க. ஸோ யாரெல்லாம் கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்கடா? How many of you are attending the class right from the beginning? Saravanan, Sarathi, Tangavel, Anand. Very good. Okay, done. So, இதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ், அடுத்த கொஷின். இப்போ இவங்க எல்லாருமே ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். த ஆர்டர் ஆஃப் தேர் அயானிக் சைஸ் வந்து என்னது அப்படின்னு கேட்குறாங்க. த ஆர்டர் ஆஃப் தேர் அயானிக் சைஸ் வந்து என்னது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், அயானிக் சைஸும் சார்ஜும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு. ஸோ நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குன்னா ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸில் அவங்க தான் வந்து நமக்கு சைஸில் வந்து சின்னதாக இருப்பாங்க, ரைட்? பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக அதிகமாக அதோடைய சைஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா ப்ரோட்டான் அதிகமாக இருக்குது. அந்த ப்ரோட்டான் பயங்கரமாக பிடிச்சி என்ன பண்ணும்? அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை பிடிச்சி புல் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள் 4+. ஸோ இதுதான் இருக்கிறதுலையே நமக்கு வந்து சைஸ் வந்து இருக்கிறதுலையே சின்னதாக இருக்கும். ஸோ SA 4+ தான் இருக்கிறதுல எலக்ட்ரான் வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கப்பா. இதுதான் இருக்கிறதுலே சைஸ் வந்து சின்னது. அதுக்கப்புறமா AL 3+, அதுக்கப்புறமா Mg 2+, அதுக்கப்புறமா Na+. ஓகே, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதான் இதுக்கு பின்னாடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ்னால் அதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து சேம். அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் யார்கிட்ட அதிகமாக இருக்குது, யார்கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்கோ அவங்களுடைய சைஸ் தான் சின்னதாக இருக்கும். The cause of diagonal relationship வந்து என்னது? ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் பீரியட் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம diagonal relationship போட்டோம் இல்லையா? ஸோ அதோடைய காஸ் வந்து என்னது? அதோடைய மேஜர் காஸ் வந்து என்னது? என்ன ரீசன்னால இந்த diagonally placed elements வந்து நம்ம வந்து சிமிலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த diagonal relationship வந்து நம்ம கொடுக்குறோம். சிமிலர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியா, இல்லை சிமிலர் அயானிக் அண்ட் அட்டாமிக் ரேடியஸா, சிமிலர் போலரைசிங் பவரா, இல்லை ஆல் த த்ரீயா? All the three. Very good. So electronegativity, ionic and atomic radius, similar எல்லாமே. ஓகேவா? JEE எக்ஸாமுக்கு நீட் எக்ஸாம் NCERT புக் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி யூஸ் பண்ணலாம்டா. எங்கே பாரு, இந்த வாட்டி நீ எழுதுறேன்னா உனக்கு இதுக்கப்புறம் டைம் இல்லை. அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ்லாம் படிச்சுக்கோ. பட் JEE requires a lot of problem solving. ஓகே, ஸோ நீங்கள் வந்து வேதாந்து மாஸ்டர் தமிழ் சேனலில் போயிட்டு பாருங்கள், JEE வாத்தி சேனலில் போய் பாருங்கள், வேதாந்து JEE வாத்தி சேனலில் போய் பாருங்கள். ஷிமோன் சார் நிறையா உங்களுக்கு வந்து JEEக்கு வந்து டீச் பண்ணி பிளேலிஸ்ட் வந்து இருக்கும், சரியா? ஸோ JEE ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரிப்பேரிங், நீங்கள் கண்டிப்பாக ஷிமோன் சாருடைய பிளேலிஸ்ட்டை போயிட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூ லேண்ட் இன் த பெஸ்ட் பிளேஸ். ஓகே, கிளியரா? அண்ட் நிறையா JEEக்கு கிராஷ் கோர்ஸ் எல்லாமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. JEEக்கு கோர்சஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, விடியல் பேட்ச்லாம் இருக்குது. யூ கோ அண்ட் செக் இட் அவுட். ஓகே, வேறு டைம் கிளாஸஸ் இருக்கா, பாசிபிலிட்டி சொல்லுங்கள். இன்றைக்கி அவ்வளோதான்டா கிளாஸ், இன்றைக்கி VIT கிளாஸ் அவ்வளோதான், சரியா? ஈவினிங் வந்து மேமோட வீடியோ வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் மேக்ஸுக்கு. ஓகே, த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் அயானிக் ரேடியை இஸ். த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் அயானிக் ரேடியை இஸ். நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. I am not going to answer this question. You are only going to answer. நான் இப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன். ப்ரீவியஸ் இதிலே நம்ம கான்செப்ட் படிச்சிட்டோம். ஸோ எனக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இவங்க எல்லாருமே ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ். தீஸ் ஆர் ஆல் ஐசோ எலக்ட்ரானிக் அயான்ஸ். அப்போ இருக்கிறதுலே யாருடைய அயானிக் ரேடியஸ் இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும்? மைனஸ் அயான் தான், ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் தான், மைனஸ் அயான் தான் இருக்கிறதுலே எனக்கு அதிகமாக இருக்கும். யார் எனக்கு முன்னாடி யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ 2+ இருக்கிறதுலே 2+ தான் கம்மி.
Mg2+ தான் இருக்கிறதுலே சைஸ் கம்மி. அதுக்கப்புறமா Na+ இருக்கும். அதுக்கப்புறமா வேறு என்ன இருக்குது நமக்கு இங்கே? F மைனஸ் O2 மைனஸ் N3 ஓகே, புரிஞ்சுதா? ஸோ மைனஸ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகும். டுடே நைட் 8 o'clock கிளாஸ் கிடையாதுரா. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். மீட்டப் வந்து பாண்டியில். ஸோ மீட்டப் இஸ் இன் பாண்டி. பாண்டியில் தான் மீட்டப் இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டிக்ரீசிங் சைஸ் ஆஃப் அயான்ஸ். டிக்ரீசிங் சைஸ் அப்போ இருக்கிறதுல யாருடைய சைஸ் வந்து பெருசாக இருக்கும்? எந்த ஆட்டமுடைய சைஸ் வந்து நமக்கு வந்து இருக்கிறதுலே வந்து அதிகமாக இருக்கும்? ரொம்ப ஈஸிடா. இந்த கொஸ்டின் எத்தனை எக்ஸாமில் திருப்பி ரிப்பீட்டடாக வந்து கேட்டிருக்காங்க தெரியுமா? நெகட்டிவ் சார்ஜ் தான். ஏன் ஆன்சர் பண்ண மாட்டீங்க? நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கிறதுலே வந்து பெருசாக இருக்கும். ஸோ I- தான் இருக்கிறதுலே the size will be bigger. அதுக்கப்புறமா அயோடின், அதுக்கப்புறமா தான் I+. ஓகே, ஸோ it will follow this order. It will follow this order. ஓகே, நாகப்பட்டினமா நாங்கள் பிளான் பண்ணால் கண்டிப்பாக சொல்கிறோம்டா. நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி வில் அரேஞ்ச் ஃபார் அ மீட்டப். ஓகே, ஸோ பாண்டிச்சேரி கிட்ஸ் யாராவது இருக்கீங்களா? பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ், we have a meetup in Pondicherry 13th அன்னைக்கு. ஓகே, ஸோ if somebody of you are there கண்டிப்பாக வந்து வாங்க. ஓகே, we are all in Pondi, ஸோ வந்து we'll have a meetup in Pondi. ஓகே, நோ, யாரும் பாண்டி மீட்டப் கிடையாது. ஓகேடா. The correct sequence which shows decreasing order of ionic radius of elements. Decreasing order of ionic radius da. Decreasing order of ionic radius. நீ பார், இருக்கிறதுலே சார்ஜ் யாருக்கு அதிகம்? Al3+ தான். அதுதான் இருக்கிறதுலே சைஸ் சின்னதாக இருக்கும். தோ Al3+. அடுத்து Mg2+, அடுத்து Na+. மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், சைஸ் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். ஆப்ஷன் டி. ஓகே, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள். அயானிக் ரேடியை ஆர். அயானிக் ரேடியை ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜா, இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜா, இல்லை என்னது? அயானிக் ரேடியஸ் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் கூட எப்படி ரிலேட்டட்? ஃபர்ஸ்ட்லேயே ஆன்சர் இருக்குது. அயானிக் ரேடியஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னா என்ன? புரோட்டான் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரானை பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்குன்னா அட்டாமிக் ரேடியஸ் சின்னதாக இருக்கும், அயானிக் ரேடியஸ் சின்னதாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் தான். தி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் த ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் இன்க்ரீசஸ் இன் த ஆர்டர். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து நமக்கு இன்க்ரீசஸ் இன் த ஆர்டர், இன்க்ரீசிங் ஆர்டரில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த எலிமெண்ட்ஸ்லாம் பீரியாடிக் டேபிளில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? கார்பன், நைட்ரஜன், சிலிகான் அண்ட் ஃபாஸ்பரஸ்லாம் ஸோ வாங்க, சிலிகான், ஃபாஸ்பரஸ், கார்பன், நைட்ரஜன், கரெக்டா? வாங்க. ஸோ எங்கே யார் யார் இருக்காங்க பார்க்கலாமா? ஸோ இதோ பாரு, இவங்கள தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. சிலிகான், நைட்ரஜன், கார்பன், ஃபாஸ்பரஸ். ஸோ அலாங் த குரூப் வந்து எனக்கு என்ன ஆகும்? அட்டாமிக் ரேடி, அதாவது அலாங் த குரூப் அவங்க என்ன கேட்குறாங்க நம்மளை வந்து, தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ கார்பனை விட நைட்ரஜனுக்கு அதிகம், கார்பனை விட நைட்ரஜனுக்கு அதிகம். டவுன் த குரூப் வந்து என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். டவுன் த குரூப் வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். டவுன் த குரூப் வந்து இட் வில் டிக்ரீஸ். ஸோ என்ன வரும்? டவுன் த குரூப் டிக்ரீஸ். அப்போது சிலிக்கானை விட நம்மளுடைய கார்பனுக்கு வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னா டவுன் த குரூப் டிக்ரீசஸ் இல்லையா? ஸோ இது நாலுத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட் அரேஞ்ச் தீஸ். இது இன்க்ரீஸ்டா, லாங் த குரூப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகும். கார்பனை விட நைட்ரஜனுக்கு அதிகம். தேங்க்யூ வனிதா. ஸோ விச் வில் பி த ரைட் ஆன்சர்? ஸோ இருக்கிறதுலே சிலிக்கான் தான் கம்மி, ஏன்னா சிலிக்கானுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபாஸ்பரஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார்பனுக்கு அப்புறமா நைட்ரஜன். சரியா? சிலிக்கான், ஃபாஸ்பரஸ், கார்பன், நைட்ரஜன், இந்த ஆர்டர் தான் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ பேசிக்காக பீரியாடிக் டேபிளில் இந்த எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சு இருக்கணும்.
Okay, option C is the right answer. Option C is the right answer. புரிஞ்சுதா? Do you get it? Okay. அடுத்து பாருங்க. The correct order of electronegativities. Correct order of electronegativities. Nitrogen, oxygen, fluorine and phosphorus. இது வந்து உங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா homework. ஏன்னா இது ரொம்ப ஈஸி. homework. தயவுசெய்து இது வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எனக்கு நீங்க இந்த கொஸ்டினை வந்து பீரியாடிக் டேபிளை பார்த்து நீங்க வந்து இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, இட் ஃபாலோஸ் விச் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி சாலிட் ஸ்டேட் வீடியோ அப்லோட் பண்ணுங்க மேம், பிகாஸ் இட் இஸ் டெலீட்டட் போர்ஷன். கண்டிப்பாக ஹரிஹரன், பட் விஐடிக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸே வரமாட்டீங்களே கிளாஸில் பாருங்க. ஜஸ்ட் 30 people தான் வந்து இருக்கீங்க பாருங்க. நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க விட்டிக்கு மேம் விஐடிக்கு கிளாஸ் எடுங்க மேம்ன்றாங்க. ஆனால் யாருமே வரமாட்டீங்களே, ஏன் மேம்? வந்தவங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்களே மேம், வராதவங்களை பார்த்து கேளுங்க மேம். வராதவங்க தான் வரலையே, உங்களை பார்த்து தானே கேட்க முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, சரியா? கண்டிப்பாக நம்ம வந்து டெலிட்டட் போர்ஷன்ஸ்லாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம்டா. ஏன்னா இதெல்லாம் ஹை ப்ரையாரிட்டி டாபிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிடலாம். பாலிமரு அப்புறம் சாலிட் ஸ்டேட்லாம் ஒரே நாள்லேயே முடிச்சிடலாம். ஓகே, கவலைப்படாதீங்க. ஸோ gadolinium has low value of third ionization enthalpy because of. ஸோ gadoliniumக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜியுடைய வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அயனைசேஷன் எனர்ஜியுடைய வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன்? அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா என்னது? எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். வெள்ளூரா நான் கேட்டு சொல்கிறேன்டா. மீட்டப்க்கு மேக்ஸிமம் யாழினியன் சார் தான் வந்து வருவார். ஸோ நான் கண்டிப்பாக சார் கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன், சரியா? ஸோ கெடலோனியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ வேல்யூ ஆஃப் தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி, விச் இஸ் கண்டிப்பாடா 1 yearல ஜேஇ மெயின்ஸ் தாராளமாக வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணலாம். ஸோ ஐ ஹாவ் டு ரிமூவ் அன் எலக்ட்ரான். அதுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக லோ அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப லோ அயனைசேஷன் எனர்ஜி, ஏன்? பேசிக் கேரக்டரா, ஸ்மால் சைஸா, ஹை எக்ஸ்சேஞ்ச் என்தால்பியா, இல்லை ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டியா? ஏன் அப்படின்னா பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. எடலோனியமில் வந்து நம்ம ஈஸியாக ஏன் வந்து அந்த ஒரு எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ண முடியுது அப்படின்னா, அதை ரிமூவ் பண்ணிட்டா அது வந்து நமக்கு ஸ்டேபிள் ஆகிடும், சரியா? ரிமூவ் பண்ணிட்டா அது வந்து நமக்கு வந்து ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ ஹை எக்ஸ்சேஞ்ச் என்தால்பி தான் கரெக்டான ஆன்சர். ஹை எக்ஸ்சேஞ்ச் என்தால்பி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா 5D சீரீஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரான் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ ரிமூவ் பண்ணுறப்போ இட் பிகம் ஸ்டேபிள், அவ்வளோதான் இதில் பின்னாடி இருக்குது. த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, இதுவும் ஹோம்ஒர்க். ஏன்னா நான் இதுவும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது அப்படின்னா அலாங் த பீரியட் அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும், டவுன் த குரூப் அயனைசேஷன் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் 2 கொஸ்டின் தான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு ஒன்றும் செகண்ட் ஒன்றும். தயவுசெய்து இதையும் எல்லாரும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. யூ ஹாவ் டு ரெகுலர்லி கம்ப்ளீட் திஸ். நான் கொடுத்துருக்கிறது 2 MCQ. இப்போ கிளாஸ் முடிஞ்ச ஸ்பீடுக்கு நீ இதை தனியாக சால்வ் பண்ணி பாரு. அலாங் த பீரியட் இன்க்ரீஸ் ஆகும், டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகும். ஆக்சிஜன், ஃப்ளூரின், கார்பன் அண்ட் நைட்ரஜன் பற்றி கொடுத்துருக்காங்க. பீரியாடிக் டேபிளை பார்த்து ஜஸ்ட் ட்ரை இட் அவுட், பிகாஸ் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது கூடவே நான் என்ன பண்ணுறேன்னா நிறையா கொஷின்ஸ் வந்து இருக்குது, அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்ல வந்து அட்டாச் பண்ணிடுறேன், சரியா? ஓகே, பிடிஎஃப் கண்டிப்பாக பை ஆஃப்டர்நூன் ஆல் த பிடிஎஃப் வில் பி அப்டேட்டட் ஃபார் யூ. ஓகே, ஸோ இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock அப்டேட் ஆகலைன்னா யூ கமெண்ட் ஆஸ்க் இந்த கமெண்ட், கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிடுறேன். எல்லாமே ப்ரீவியஸ் கிளாஸஸ் உடைய பிடிஎஃப்ஸும் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஐ வில் கிவ் யூ இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் செஷன் பிடிஎஃப் அப்படின்னு போட்டு அப்டேட் பண்ணிடுறேன். யூ கேன் டவுன்லோட் இட். ஓகேவா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட், பாய் பாய். ஸோ லெட் மீ நோ இந்த விஐடி செஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, ரெகுலராக வந்து கிளாஸ் வேணுமா, அடுத்த எந்த சாப்டர் வேணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். ஆல் த பெஸ்ட், bye bye guys.